நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 4:30 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:07 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:07 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசினியர்கள். கடந்த கால நினைவுகளில் இன்று நீங்கள் மூழ்கி காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிவுடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். கடந்த கால சிரமம் கண்டிப்பாக குறையுங்க. செயல்களில் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கிடைக்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரியோர் பாராட்டுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி இருக்கும். தடை தாமதங்களை உடைத்தெறிவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இன்று பெண்கள் மன சஞ்சலம் கொள்ள வேண்டாம். கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். இன்று பொதுவாகவே மேஷம் ராசினியர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அதுதான் சிறப்பை கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடும். பழைய நினைவுகளில் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. இன்று சிரமங்கள் ஓரளவு படிப்படியாக சரியாகும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முன்பின் தெரியாத நபரிடம் வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். பரணி. இன்று உற்சாகமாக செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேர்த்திகை. இன்று மன சஞ்சலம் நீங்குங்க. பேச்சில் மட்டும் நிதானம் இருக்கட்டும். செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். செயல்களில் உற்சாகம் இருக்க கொடுங்க. கடந்த கால சிரமத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. ரிஷபம் ராசினியர்கள். இன்று அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேறிவிடும். கூடுதல் பண வரவும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். வருமானம் குறையக்கூடிய சூழல் இருக்குங்க. ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். ரிஷபராசினியர்கள் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை இன்று பாதுகாப்பதே சிறப்பு. வெளி உலக தொடர்புகளை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. தொழில் ரகசியங்களை தயவு செய்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் எல்லாம் சுமூகமாகவே செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பெண்கள் இன்று பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்கள் கண்டிப்பாக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள், அதுவே வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை கொஞ்சம் தெளிவாக படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வேண்டா வெறுப்பாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். காரியங்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். முகப்பொலிவும் அழகும் குறிப்பிடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்லாதீர்கள். இன்று ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக சிறப்பு. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. ரோகிணி. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மிருகசீரிஷம். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்து விட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். மனம் நிறைவாக இந்த நாள் இருக்க கொடுங்க. இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கலந்து உரையாடலின் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக இன்று நீங்க வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி இருக்கக்கூடும். நல்லவர்களினுடைய நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் பொதுமை படைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடிய சூழலும் இருக்குங்க. இயன்ற அளவில் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவருக்கும் செய்து கொடுப்பீர்கள். நல்ல பெயரை எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். தொழில் ரகசியங்களை இன்று நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். நிலவே பணம் விடாமுயற்சியால் கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி கொடுக்குங்க. திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். இன்று உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியும். தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடு பிடிக்குங்க. வேலை பளு அதிகரிப்பதினால் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எடுக்கும் முயற்சிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றியும் கிட்டும். என்று பெண்கள் நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பெண்களுக்கு வழக்கம் போல் பணிகள் இன்று நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பேசிதான் எதையும் தீர்க்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கல்வியில் மட்டுமே முழு அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வீண் வாக்குவாதங்களை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏற்ற மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. திருவாதிரை. இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். புனர்பூசம். சோதனையிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று இறைவன் அருளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். கடகம் ராசினியர்கள் இன்று பொது பிரச்சனைகளை தயவு செய்து தலையிட வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துக்களில் நீங்கள் கலந்து கொண்டு எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்ல வேண்டாம். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி நிறைவேறும். தாராள அளவில் பணவரவு கிடைக்குங்க. மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. பொருளாதார நிலை சீராக இருக்கக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். பயப்பட வேண்டாம். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. தயவு செய்து பிள்ளைகளிடம் கோபம் கொள்ளாதீர்கள். உறவினர் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது நல்லது. சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் வேண்டாம். யாரையும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். இன்று பெண்கள் தயவு செய்து யாரையும் குறைகள் எதுவும் சொல்லாதீர்கள். உடைய பணிகளை மட்டும் நீங்கள் விரைவாக செய்யுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சும். விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். கல்வியில் அக்கறையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். இன்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. என்ன ஒன்று குழப்பம் அடைவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். பூசம். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது நல்லது. மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். இன்று பேச்சை மட்டும் அளவாக பேசுங்கள். யாரையும் விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது வெற்றி கொடுக்கும். தயவு செய்து மனக்குழப்பம் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். ஆயில்யம். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து வெற்றி படை போடுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். அதுவே சிறப்பு. மற்றொரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். இன்று நீங்கள் பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்ன ஒன்று, காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். சிம்மம் ராசினியர்கள் இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பு விரிவடையும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. டக்கென்று வரக்கூடிய குழப்பத்தை நீங்கள் தான் கேட்டு அதனை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகுவார்கள். கவனமுடன் பேசி பழகினால் வெற்றி இருக்கும். சிரமத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க தாமதமாக இருக்க கொடுங்க. வாகனத்தில் மிதவேகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக உண்டாகும். அதனை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத வகையில் மேன்மைகளும் உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். முன்னேற்றம் அடைய முடியுங்க. பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல உறக்கம் இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று கையில் காசு பணம் வழங்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். அதுதான் உங்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் கச்சிதமாக வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு சுமூகமான உறவு வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு கச்சிதமாக கைகூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். பூரம். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். மனதை கொஞ்சம் தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. எதிலும் குழப்பம் ஏற்பட்ட பின்னர் சரியாகுங்க. நாசுக்காக பேசி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். உத்திரம். கனவுகள் நனவாக கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மதி நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இறைவன் சரணாகதி அடையும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் இனிமையான நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. மனப்பதட்டமோ படபடப்போ தயவு செய்து வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. உன்னதமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணி செய்து மகிழ்வர்கள். வியாபார தொந்திரங்களை இன்று நீங்க கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நன்மை ஏற்படக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கும் உன்னதமான சூழல் இருக்குங்க. பங்குச்சந்தையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடும். கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேரிழப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக தெளிவிருக்கும். மாணவருக்கு எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்பாகவே இருக்க கொடுங்க. மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. அது மட்டுமில்லை, ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்க கொடுங்க. அஸ்தம். தொழில் உங்களுக்கு நிறைவாக இருக்க கொடுங்க. மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். எதையும் யோசித்து செய்வதே மிக சிறப்பு. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். இன்று நீங்க நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சித்திரை. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையும் வெளிப்பட கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். யார் என்ன சொன்னாலும் அதனை நீங்க சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள்,
இன்றைய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து நிம்மதி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவு ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போன போக்கில் தயவு செய்து செயல்பட வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இருக்கின்றது. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களுக்கு தாய் வீட்டு உதவி கண்டிப்பாக இருக்கும். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் சரிவர பணிகளை செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். மேல் அதிகாரிகளின் ஆதரவை கண்டிப்பாக பெற முடியுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று துலாம் ராசினியர்கள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது நல்லது. வீண் பகை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. துலாம் ராசினியர்கள் எதையும் யோசித்து பேசினால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவதே சிறப்பை கொடுக்கும். இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். முடிவில் தெளிவாக இடுங்கள், அது போதுங்க. இன்று மாணவர்கள் குழப்பம் வேண்டாம். பாடத்தில் உள்ள விஷயங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மாணவருக்கு எதிர்காலம் பற்றிய புரிதல் இருக்கக்கூடும். படியுங்கள். முக்கியமான விஷயங்களை படித்துவிட்டு எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. மன தெளிவும் துணிவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சுவாதி. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடிவுகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். பயணங்கள் வெற்றி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். யாருக்கும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு இன்று நீங்கள் பணத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள், அது வெற்றி கொடுக்கும். இந்த நாள் நீங்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சிரமங்களை படிப்படியாக குறைத்து வெற்றி வாகை சூட முடியும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது எதிலும் நல்லது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார தந்திரங்களை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இடையூறு செய்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. மிதமான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கூடிவிடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளில் கவனம் செலுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது கூட மிக சிறப்பு தான். இன்று மட்டும் எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது உத்தமம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான பலனை அடைய முடியுங்க. இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நயமாக பேசி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பெண்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவனை பற்றிய பிரச்சனைகள் ஓரளவு சரியாகி நிம்மதியை கொடுத்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது நல்லது. பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது சிறப்பு. இன்று மாணவ கண்மணிகள் கொஞ்சம் யோசியுங்கள், தெளிவாக சிந்தியுங்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி செய்துவிட முடியும். மாணவர்களுக்கு இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். இன்று
முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்கள் அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களையும் மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சோம்பேறித்தனம் கொஞ்சம் வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. என்ன ஒன்று, மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத குழப்பம் வேண்டாம், சிந்தனை வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் உங்கள் நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் நல்லதாகவே நடக்க கொடுங்க. அனுஷம். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயம் நோக்கி வாழ்க்கை செல்ல கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோகமாக இருக்க வேண்டாம். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரகசியத்தை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாடென்றே சொல்ல முடியும். கேட்டை. முயற்சி கண்டிப்பாக திறமையாக்க கொடுங்க. வருகின்ற செயல்களை மிகவும் அற்புதமாக நேசித்து செய்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். கனவுகள் நனவாக கூடும். உங்களுடைய மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதைவிட முக்கியமாக குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடும். சுறுசுறுப்பும் மேலோங்கி விடக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். லட்சிய நோக்கோடு இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் ரகசியங்களை இன்று நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. திட்டமிட்ட செயல்களை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கூடுதல் வளர்ச்சி கண்டிப்பாக எதிலும் இருக்கும். தாராள பணவரவும் இருக்க கொடுங்க. பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிகழ கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று அடுத்தவரிடம் தயவு செய்து கோபம் கொள்ள வேண்டாம். உங்களால் செய்ய முடிஞ்ச காரியத்தை மட்டும் செய்யுங்கள். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடாதீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மட்டுமே சிறப்பு. இன்று உங்களுக்கு கனவுகள் பலிதம் உண்டாக கொடுங்க. இந்த நாளை நீங்கள் இனிமையாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம். உடல்நிலையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் சிறிய அளவு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனையும் ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அழகு கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. காதல் வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். மாணவருக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்பட கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. யாரையும் இன்று நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. போராட்டம் என்று இனிமையாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இந்த திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்திற்கு சிறிய அளவில் உடற்பயிற்சி வேண்டுங்க. தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். அதே போல சில காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்ற கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உத்திராடம்.
முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஏனோதனமாக செயல்பட்ட நிலையும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மகரம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். பிறருக்கும் இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. சம்பள உயர்வு, அதிகார பதவிகள் போன்றவை கிடைப்பதற்கான சூழலும் இருக்க கொடுங்க. சீருடை பணியாளர்கள் சிறப்பாக இன்று வாழ்க்கையை வாழ முடியும். குடும்பத்திடம் இன்று நீங்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடும். புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். புத்தி கூர்மையும் வெளிப்படக்கூடும். தாராள அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் சமாளித்தாலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் அனைவருக்கும் உதவியாகவே காணப்படுவீர்கள். சிரமங்களை இன்று சரிக்கட்டி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். முடிஞ்சளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனசுக்குள் பதட்டம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பாராட்டும் புகழும் கிடைப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு உடல் நல குறைவுகளால் அடிக்கடி விடுபெடுக்க வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. மகரம் ராசினியர்கள் சிரமம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அதனை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் நயமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சரிக்கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். இன்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். கல்வியில் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கேட்டு தெரிந்து கொள்வது மிக சிறப்புங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு நீங்க போட்டு பார்ப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதை இன்று நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்களும் இன்று சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் சொல்ல வேண்டாம். வீண் பகை ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்வது நல்லது. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். அவிட்டம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்களை எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்பட கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். நண்பருடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. இன்று அனைவரையும் அனுசரித்து செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எதை நினைத்தும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் குழம்பி போக வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவதற்கான சூழல் இருக்குங்க. நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் மேம்பட்டு விடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு
சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. பல சிரமங்களை கடந்து இன்று நீங்க வெற்றி வாகை கண்டிப்பாக சுட முடியும். இன்று இறைவன் சரணாகதியும் அடைவீர்கள். ஆன்மீக எண்ணங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவதும் மிக நல்லது. அதுவும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக சிறப்புங்க. இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக நீங்க வெற்றி பெறுவீர்கள். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லைங்க. இன்று முக்கிய விஷயங்கள்ல நீங்க ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சந்தோஷ எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. இன்று பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொண்டு தெளிவாக இன்றி காணப்படுவீர்கள். பெண்கள் மிதமான பணவரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீர்படும். என்ன ஒன்று பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்வதும் மிக நல்லது. பிள்ளைகளை கனிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவரிடம் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க கொடுங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். முக்கியமாக கோபப்பட வேண்டாம், குழப்பமும் அடைய வேண்டாம். அடுத்தவரிடம் காதலை பற்றி நீங்க உரையாடுவது கூட இப்போதைக்கு வேண்டாம். என்று மாணவர்கள் தயவு செய்து பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள், அது சிறப்பை கொடுக்கும். மாணவர்கள் இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நேல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நேலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அபிட்டம். இன்று நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க கூட வைத்துக் கொள்வீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்ப உறவில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருகின்றது. இன்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. சதயம் பயணங்கள் வெற்றி அடையுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல மனசை மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முகப்பொலிவும் அழகும் குறிவிட்டும். சிக்கல்கள் ஓரளவு சரியாகிவிடக்கூடும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. நம்பிக்கையுடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளில் ஈடுபட்டால் வெற்றியும் ஏற்பட கொடுங்க. மேலும் ராசினியர்கள் இன்று நீங்க தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பொருளாதாரத்தை விரிவு செய்வதற்கு சில முக்கிய முடிவுகளும் கலந்து ஆலோசனை மேற்கொள்வீர்கள். தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். நிலவை பணமும் கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தின் தேவை குறைவின்றி நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட பின்னர் சரியாக கூடும். தொழில் வியாபார ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். எதிர்பார்க்கும் அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கக்கூடும். கடன் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகளும் சூடுபிடிக்க தொடங்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. சுய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். மேலும் ராசினியர்களுக்கு மனப்பதட்டமோ மனக்கவலையோ ஏற்படாத வண்ணம் இருந்தால் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அதேபோல் மேலும் ராசினியர்கள் காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. வேகமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. அது மட்டுமில்லை, வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகமும் முக்கியம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். சுய தொழில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சுறுசுறுப்பு கூடிவிடும். என்ன ஒன்று, காலையில் எழுந்ததும் என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் பெரிய குழப்பமாக இருக்கக்கூடும். அதனை மட்டும் முன்கூட்டியே தீர்மானியுங்கள். இன்று பெண்கள் சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துவது மிக நல்லது. காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள், குழப்பம் வேண்டாம்.
மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று மட்டுமில்லை எப்பொழுதும் இருக்கட்டும். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற சிக்கல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அணுகி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உத்திரட்டாத்தி. காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று வாய்வு சம்பந்தப்பட்ட பொருட்களை தயவு செய்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், எதிலும் ஜெயிக்க முடியும். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி. இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பங்கு சந்தைகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கமிஷன் துறையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அது மட்டுமில்லை, ஏற்றுமதி இறக்குமதி துறையில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுய தொழிலில் ஓரளவு கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. கடன் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதற்காக அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது மிக சிறப்பு. தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள், அது போதும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.